நீங்க முருகன் சன்னதியை போய் வேண்டி முருகனை வேண்டதுக்கு முருகனை சாமி போட்டு வர்றதுக்கு நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டு தலங்களில் முருக மேல தீவிர பக்தரா இருக்கிறீங்க. எந்த இடத்துலனாலும் உங்களுடைய முருகனுக்காக சாமி நம்மளுக்காக வந்து எல்லா வரமும் கொடுக்குது. ஆனா நம்மளுடைய கடவுளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப யாரும் குரல் கொடுக்க வருவதில்லை. முருக பக்தர்களும் வர்றதில்லை. நான் உங்களை குரல் கொடுங்கன்னு எல்லாம் சொல்லல. ஆனா நம்மளுடைய வழிபாட்டு தலங்களை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. அந்த உணர்வு பக்தி உணர்வுங்கிறது நீங்க எப்படி இவ்வளவு உங்களுடைய உடல்நிலையை வருத்தி கஷ்டப்பட்டு எத்தனையோ வருத்தங்கள் அடைஞ்சுதான் நீங்க இந்த பிரார்த்தனையை கொண்டு போறீங்க. அந்த பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பா முருகன் உங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி நம்மளுடைய குல தெய்வம், நம்மளுடைய உயிர், நம்மளுடைய முருக பெருமான் யாரு தீவிரமா கும்பிடுறீங்களோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முருகனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னாலும் உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க. சரிங்களா? முருகனுக்காக நீங்க எல்லாரும் முருக பக்தர்களாகிய நீங்க அனைவரும் ஒரு உறுதுணையா இருந்து உங்களுடைய குரலை எதிர்காலத்துல வந்து உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள்லாம் வந்து மாலை ஓட்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ல நமது குல தெய்வத்துக்கு வழிபடுறதுக்கு கூட கையேந்த வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த ஒரு இது வரக்கூடாது. அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கேன். சரிங்களா? தயவு செய்து நம்மளுடைய இந்து கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய வழிபாட்டு தலங்களை யாரு வந்து நம்மளுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் உங்களுடைய பக்தி உணர்வுகளை பிரதிபலிச்சுக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி வந்து வேற எந்த இது பேசுறதுக்கு நான் இங்க வரல. உணர்வுங்கிறது உங்களுடைய உடம்பை வருத்துறீங்க, உங்களுடைய கஷ்டத்தை இது பண்றீங்க, உங்களுடைய குறைகளை வந்து முருகன் கிட்ட எடுத்து சொல்றீங்க, எல்லாமே சரி. ஆனால் நமது கடவுளை முருக பெருமானை இழிவுபடுத்துறப்ப யாரும் முருக பக்தர்களாகிய நீங்களும் சரி மற்றவங்களும் சரி குரல் கொடுக்க மாட்டீங்க. இதே உணர்வோட நம்ம கடைசி வரைக்கும் முருகனுக்கு ஒரு இது வருது அப்படிங்கால முருக பக்தர்களாகிய நீங்க அனைவரும் உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் நீங்க என்ன பிரார்த்தனைக்காக பழனிக்கு போறீங்களோ உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமா வெற்றி அடைவதற்கு என் அப்பா முருக பெருமான் கிட்ட வந்து நான் மனதார வேண்டிக்கிறேன். சரிங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, பழனி முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழமுதிர் சோலை முருகனுக்கு அரோகரா, அரகரா 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 அரோகரா. நன்றிங்க.